ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஜியாவை காட்டுறாங்க. அவளுக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. அவள் ஒரு டெம்பிளில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா அவளை அடாப்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஷென்மே பக்கத்தில் வரேன். ஸோ இந்த பக்கம் நம்ம ஷென்னோட அம்மா. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை தன்னோட பொண்ணு மாதிரி பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஒரு சிஸ்டர் பிரதருக்கான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் ஷென்னை பார்க்குறப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. லாஸ்ட் நைட் 2 பேருமே ஒரு ஹோட்டல் ரூமில் ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை பார்க்காம அவனை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறா. அப்போது ஷென்னோட அம்மா சொல்கிறாங்க, உன்னோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீ வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள போய் பார்த்துட்டே இருக்காது, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தான் பார்த்துக்கிறோம்ல, நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரின்னு சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோவோட அப்பா எடுத்து வளர்க்குறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஷோல்டரில் கை போடுறான். ஸோ அது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் அவனோட அம்மாவுக்குமே அது யூஸ்வலாக இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் பிரதர் சிஸ்டர் தானே, இந்த மாதிரி பண்ணுறது ஒன்றும் எனக்கு தப்பாக தெரில, பட் வெளியில் பார்க்குறதுக்கு யாராச்சுக்கும் தப்பாக தெரிஞ்சா இது பிரச்சனை தான், ஸோ 2 பேருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஏமா தெரிய போகுது, நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கணும்னு, மித்தவங்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு உன் கழுத்தில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா ஹீரோவோட கழுத்தில் ஒரு மார்க் இருக்குது. அது லாஸ்ட் நைட் நம்ம ஹீரோயினால் வந்துட்டு தான் போல. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது அவங்க அம்மா, சரி சரி நீ வந்துட்டு ஒரு யங் மேன், நான் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு மேரேஜ் ஆக போகுது, உனக்கு பொண்ணு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ஸோ எல்லா பொண்ணுங்க கூட இருக்க அஃபைரையும் நீ வந்துட்டு கண்டிப்பாக போக்கணும், சரி அதை விட நேற்று நைட்டு யார் கூட நீ இருந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பார்க்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவங்க என்ன நீ, நான் கேட்டோன்னே எதுக்கு நீ ஜியாவை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நேற்று நைட் ஒரு பொண்ணு கூட இருந்தேன், அந்த பொண்ணு வந்துட்டு பார்க்க லைட்டாக ஜியா மாதிரி இருந்தாளா, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாமே சரி சரி ஃபஸ்ட்டு கொண்டு போய் என்னை காரில் விட்டுட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு காரில் ஏற்றி விட்டாரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நீ எதுக்காகவும் பயப்படாத, லாஸ்ட் நைட் வந்துட்டு நீயும் நானும் ஹோட்டல் ரூமில் இருந்தது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, பிகாஸ் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. லாஸ்ட் நைட் பார்த்தா ரீயூனியன் மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட சீனியராக தான் இருந்திருக்கான். ஸோ அந்த இடத்துல எல்லாருமே ட்ரிங்க் பண்ண போகும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ட்ரிங்கை வாங்கி குடிச்சிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ எல்லாருமே அவள் வந்துட்டு என்ன இவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட நீ அங்கே எல்லாருமே ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, இவர் யார் தெரியாதுன்னு ஏன் சொன்ன, நீயும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்றா, நான்லாம் ஒன்றும் உங்களை லவ் பண்ணல அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது, பிகாஸ் உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்படியே தான் அவங்க ரொமான்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போல். இங்கே காட்டுறாங்க ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஹீரோட வீட்டிலலாம் தங்கலை, அவள் ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கா. பட் எக்ஸ்பென்சஸை மட்டும் அவங்க ஃபேமிலி ஏற்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக இறங்கி அவள் ஹாஸ்டல் ரூம் போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே இருக்கும்போது அங்கே லியான்னு ஒரு பொண்ணு வரா. அவள் வந்துட்டு லாஸ்ட் நைட் நீ வரவே இல்லை, ரீயூனியன் முடிச்சுட்டு நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் போய் சொல்கிறா, நான் இங்கே வந்துட்டேனே, நீ தான் தூங்கிட்டு இருந்த, நான் ஏர்லி மார்னிங்காக இங்கேருந்து கிளம்பிட்ட ஒரு டெம்பிளுக்காக அப்படின்னு சொல்கிறா. அப்போது லியா வந்துட்டு நீ சொல்கிறது ஒன்றும் எனக்கு சரியாக படல, நான் உன் மேலே கண்ணில் வச்சுட்டே இருக்கணும் போல், நேற்று கூட நீ ஷென்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாமல் அந்த கொஸ்டினை அப்படியே இக்னோர் பண்ணிடுறா. நெக்ஸ்டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவங்க அம்மா ஹீரோவோட வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருக்காங்க. அவள் அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு பார்சல் வருது.
எக்ஸ்பென்சிவான பேக் தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது ஷென் தான் சென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அப்போது லியா உனக்கு யார் இதை அனுப்புனா, நீ ஏதோ ஒரு பணக்காரன் கூட அஃபைரில் இருக்கன்னு மட்டும் புரியுது அப்படின்னு அசிங்கப்படுத்துறா. பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வீட்டுக்கு அவள் நடந்து போயிட்டுருக்கா. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோ கார்லேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் அவனோட வீட்டுக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் நீங்கள் ஒரு பேக் கிஃப்ட் பண்ணீங்க, பட் அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை, அவங்க அதை யூஸ் பண்ணுற மாதிரியும் தெரியல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், நான் அவளுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போனோடனே ஹீரோவுமே பின்னாடியே வந்துடுறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஷென்காக நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், அதுலேருந்து யார் நல்லா இருக்கா நீ கொஞ்சம் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுங்க ஃபோட்டோலாம் பார்க்குறா. அதை பார்க்கும் போது ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ அப்போ அவங்க அம்மா ஒரு பொண்ணோட பேரை சொல்லிட்டு நீ இந்த பொண்ணு கூட பிளைண்ட் டேட்க்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவனுமே கோவத்தில் சரி ஓகே நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ லேட் ஆனனால நம்ம ஹீரோயினை இன்றைக்கி இங்கவே தூங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரூமில் தான் தங்கியிருக்கா. அங்கே பார்த்தா ஒரு பின் மாதிரி இருக்குது. அந்த பின்னை நம்ம ஹீரோ தான் கிஃப்ட் பண்ணியிருந்திருக்கான். அதை பற்றி அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். அப்போது நம்ம ஹீரோயின் உங்கள் அம்மா இந்த வீட்டில் தான் இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்க என்னோட அம்மாவுக்குமே எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு இந்த எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கணும் அவ்வளோதானே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு பிரதர் சிஸ்டராகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் நம்ம ஹீரோவோட அம்மா சவுண்ட் கேட்குது. அவங்க சொல்கிறாங்க, உனக்காக நாளைக்கு நான் ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ ஜியா கண்டிப்பாக நீ என் கூட வரணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. பிகாஸ் இவங்க தானே இவளை பார்த்துக்கிறாங்க, ஸோ அவங்க பேசலாம் கேட்டு தானே ஆகணும், அதனால தான் சொல்கிறா. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு நாளைக்கு நீ அந்த பிளைண்ட் டேட்க்கு போனேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு மார்னிங் வரும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் ஜியா ஒரு பிளைண்ட் டேட்க்கு கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான், அவளுக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு ஆகிடலை, ஸோ நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவளுக்கு இப்போவே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவள் படிக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு தான் அவளை நம்ம கட்டி இழுக்க முடியும், நீயே கொஞ்சம் யோசி அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவளை ஒரு பேர்டனாக நீங்கள் பார்க்க தேவை கிடையாது, அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அவளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அம்மா பேச்சை கேட்காம போயிடுறான். ஸோ அவன் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் போயிட்டுருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த லியா அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்ருக்கா. பிகாஸ் இந்த ரீயூனியனில் நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகும்போது அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா ஹீரோட வீட்டுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுட்ருக்கா அவங்க கிட்ட. ஹீரோ இதெல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ லியா வந்துட்டு நான் முக்கியமாக ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணணும், ஸோ நீ இவ்வளோ கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. பார்த்தா அந்த லியாவோட ஃப்ரெண்டை நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறான். அப்போது அவள் மிஸ்டர் ஷென் நீங்கள் எதுக்கு இவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னும் போது அப்போ நம்ம ஹீரோ இவன் என்னோட ஃபேமிலி, ஸோ நான் ஸ்டாண்ட் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அதை அவள் ஃபோட்டோவுமே எடுத்து வச்சுக்கிறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த லியா பார்த்தா ஹீரோவோட அம்மாவை தான் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. ஸோ இப்போ தான் தெரியுது இந்த லியாவை தான் அவங்க அம்மா பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க போல் ஷென்காக. ஸோ அப்போ பார்த்தா அவள் வந்துட்டு நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே மெய்ட் வந்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இன்னுமே அவர் வீட்டுக்கு வரல, அவர் ஏதோ ஒரு பொண்ணு கூட ஹோட்டல் ரூமில் இருக்காதான் கேள்விப்படுறோன்னு சொன்ன உடனே அவங்க இதை லியா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்காமா, ஸோ நீ எதுவும் கோச்சிக்காத, நான் வந்துட்டு திரும்ப அவன் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் போது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லியாவுமே சரின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்துட்டு உன்னை ஒரு பிரதராக மட்டும்தான் பார்க்குறேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம், அது ரொம்ப தப்பு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். நம்ம ஹீரோக்கே அந்த மாதிரி லவ் ஃபீலிங் இல்லாதப்போ ஹீரோயினுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் போல் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் சீக்ஸில் இவ தான் வந்துட்டு கிஸ் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அவன் அதை கேட்கும் போது அவள் அதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏன் ஒரு பிரதருக்கு ஒரு சிஸ்டர் வந்து கிஸ் பண்ணக்கூடாதா கண்ணத்தில், ஸோ நீ அதை தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா அவங்க அம்மாவுமே அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாங்க. அவங்க டோர் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு கப்பிள் தான் இருக்கிறாங்க. ஸோ வெளியில் நம்ம ஹீரோ என்னம்மா நீங்கள் பண்ணுறீங்க
காட்டுறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா, நீ ஏதோ பொண்ணு கூட இங்கே இருக்கதா சொன்னாங்களே அப்படின்னும் போது அவன், நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் கிடையாது அப்படின்னு பேசிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா ஹீரோயின் மேலே இருந்து அவனை பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா இங்கே வரது தெரிஞ்சு முன்னாடியே இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அவங்க அம்மாவை முன்னாடி காரில் அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினை பின்னாடி காரில் கூட்டிகிட்டு போயிட்டு, நீ எதுக்காகவும் பயப்படாத, உன் ஃபீலிங்ஸை நீ வந்துட்டு ஒத்துக்கோ, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கண்ணில் அவனுக்கு லவ் தெரியுது. பட் இருந்தாலும் இல்லை, நான் பண்ணுறது ரொம்ப தப்பு, உன் ஃபேமிலி என்னை வளர்த்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நான் நியாயமாக இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம பிரதர் சிஸ்டராகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இதை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருது லியா தான் நம்ம ஹீரோவோட ஃபியான்சேவ் ஆக போகிறா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. ஸோ அவளோட மேனேஜர் கூட சேர்ந்து ஷெனோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கா ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேசுறதுக்காக. நம்ம ஹீரோயினுமே உள்ளே மீட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி டேபிளில் உட்கார வச்சுட்டு, நீ வேணும்னே நீ செடியூஸ் பண்ணுறதுக்காக தானே இவ்வளோ ஷார்ட்டான ஸ்கர்ட்டை போட்டு வந்திருக்க அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். பார்த்தா வெளியில இருந்தால் அவங்க அம்மாவும் லியாவும் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் வேகமா கீழே இறங்கிடுறா. ஸோ அவங்க அம்மா சொல்றாங்க, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க ஜியா, நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லும் போது அவ எல்லாத்தையும் சொல்றா, இந்த மாதிரி என்னோட கம்பெனில இருந்து என்னோட மேனேஜரும் நானும் தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிடுறா. இந்த லியா வந்துட்டு இவனுக்காக சூப்லாம் கொண்டு வந்திருக்கா. அதை வந்துட்டு அவன் கிட்ட கொடுத்துட்டு, நீ கண்டிப்பா அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஜியா உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, அது இவனோட அடாப்டட் சிஸ்டர் தான் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த லியாவுமே நம்ம ஹீரோயின் இருக்கிற வாஷ்ரூம்கே போயிட்டு அவ சொல்றா, எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, நீ என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட சிஸ்டர் போலையே, இதுக்கப்புறம் உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அவ அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாதுன்னு சொல்றா. அந்த லியா அங்கேருந்து போறா. பின்னாடி நம்ம ஹீரோயின் போகும்போது அந்த லியா போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த லியா நம்ம ஹீரோக்காக சூப்லாம் ஊற்றி சர்வ் பண்ணி கொடுக்குற. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க, நாளைக்கு நான் ஒரு பையனை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன், ஸோ கண்டிப்பாக நீ இன்னைக்காச்சும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு திரும்ப திரும்ப நம்ம வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. பட் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோட அம்மா கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்கா. அங்கே அந்த பிளைண்ட் டேட்க்கு வரப்போகிற பையனோட அம்மாவுமே இருக்காங்க. ஹீரோயின் மியூசிக்லாம் ப்ளே பண்ணி காட்டுறான். அந்த பையனோட அம்மாவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே பார்த்தா லூன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். அவன் தான் ஹீரோயினுக்கு பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை போல். ஸோ அப்போ அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிகாஸ் அவள் தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்காள். ஆனால் இந்த லூக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. அவன் ஹீரோயின் கிட்டே பேசுகிறான், நீங்கள் ரொம்ப நல்லா மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, உங்களுக்காக ஒரு ஸ்மால் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிங்கை கொடுக்குறான். லூவோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க, இவங்க தனியாக பேசட்டும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை இப்போதைக்கு நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னும் போது லூ சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்படாத, இது ஒன்றும் என்கேஜ்மெண்ட் ரிங் கிடையாது, சும்மா உனக்கு ப்ரெசன்ட் தான் கொடுக்குறேன்னு சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு செம்மையாக பொசசிவ் ஆகிட்டு இருக்கு. அப்போது லூ வந்துட்டு நீங்கள் தான் ஜியாவோட பிரதரா அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பேசாமல் நிற்கிறான். அப்போது லூ சொல்கிறான், எனக்கு இப்போ சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னும் போது ஹீரோயின் வேணும்னு ஹீரோ வெறுப்பேற்றணும், அவனை வந்துட்டு டிஸ்டன்ட் ஆக்கணும் அப்படின்ட்டு அவளே அதுக்கு பற்ற வச்சும் கொடுக்குறா. அவன் நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சைடுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிட்டு, நீ ரொம்ப ஜாலியாக இருக்க போலையே ஒரு புது பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு, பட் நீ அவனை மேரேஜ் பண்ணிப்பன் மட்டும் கனவு காணாத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா இந்த லியா வந்திருக்கா போல் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக. அவங்க அம்மாவுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க எல்லாத்தையும் பேசிட்டு, நான் கிளம்ப போகிறேன் ஜியா, நீயும் அவனை ட்ராப் பண்ணுறேன்னும் போது அவள் இல்லை நான் லூ கூட சேர்ந்து போகிறேன் அப்படின்ட்டு வேமா அங்கேருந்து ஓடிடுறா. லூ வந்துட்டு காரில் போயிட்டு இருக்கும் போது அவளவெல்லாம் ஹீரோயின் கிட்ட பேசலாம், அவன் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனுமே வீட்டில் சொல்கிறாங்கன்ட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கான் போல் அப்படின்ட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினோட ஹாஸ்டல் வந்த உடனே அவளுமே இறங்கி நடந்து போகிறா. பார்த்தா என்ட்ரன்ஸில் நம்ம ஹீரோ இவளுக்கு முன்னாடியே வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன், நீ ரொம்ப ஜாலியாக உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் கூட காரில் வர, ஸோ உன்னை வெல்கம் பண்ணுறதுக்காகட்டும் இங்கே நிற்கிறேன்
அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து என் கையை விட யாராச்சும் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடுறா. பார்த்தா இது எல்லாத்தையுமே இந்த லியா மறைஞ்சு நின்று வீடியோ எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஸோ அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. அவள் யோசிக்கிறா, நான் கண்டிப்பாக இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஆகணும், இவங்க பிரதர் சிஸ்டர் மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஒரு பார்ட்டி இல்லை, ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி தான் போல. நம்ம லியா வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்துருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அதை பார்க்கும்போது ஜெலஸாக இருக்கு. அவளோட மேனேஜர் கூட சேர்ந்து வந்திருக்கா. அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, நீ ட்ரிங்கை கொண்டு போய் ஷென்கிட்ட ஆஃபர் பண்ணு, ஸோ அப்போ தான் இந்த மாதிரி பண்ணாதான் அவள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா வழியிலே அந்த லியா வந்துட்டு, எனக்கு நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா விருப்பம் கிடையாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போது ஷென் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறான், ஸோ இதுக்கப்புறம் நீ அவனை தொல்லை பண்ண, அவன்கிட்ட நீ மீட் பண்ண நான் பார்த்தாலே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் கழுத்தில் இருக்க நெக்லஸ் பார்த்தியா, இது வந்துட்டு ஷென்னோட அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு உனமா லோ கிளாஸ் பொண்ணெல்லாம் ஷென்க்கு எப்போவுமே ஈடாக முடியாதுன்னு பேசுகிறா. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவை பற்றியும் அவன் ரொம்ப தப்பாக பேசிடுறா. ஸோ ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அந்த கிளாஸை தூக்கி அந்த லியா மேலே அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஊடையில் கையை விட்ட உடனே அவன் கையில் அடிபட்டுருது. அந்த மேனேஜர் வந்துட்டு ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த லியா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இவளை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் கையில் அடி வாங்கிட்டான் அப்படின்னு, எனக்காக நீ இந்த மாதிரி பண்ணாத, நானே இதனால சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, நீ கொஞ்சம் வெளில போறியா அப்படின்ட்டு அவளை அனுப்பி விட்டுறான். அப்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், பாஸ் ஜியா வந்துட்டு ஒரு மோசமான கிளைண்ட் கிட்ட அனுப்புகிறாங்க, அதை பற்றி ஜியாவுக்கு எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை, ஸோ தப்பாக எதுவும் நடந்துட போகுதுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வேமா அந்த கிளப்புக்கு போகிறான். பார்த்தா இப்போ மீட் பண்ண வந்திருக்கவன் வந்து ரொம்ப மோசமானவன், ஒரு உமனைசர். ஸோ அவளை வந்துட்டு விட்டுட்டு எப்படியாச்சும் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அந்த மேனேஜர் போயிடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் தப்பாக பிஹேவ் பண்ண போகும்போது அவள் ஒரு பியர் பாட்டிலை வச்சு தலையில் அடிக்கிறா. திரும்பவுமே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கரெக்டாக நம்ம ஹீரோ தான் வந்து அவனை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னை நீ காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது, இங்கேருந்து முதல் நீ கிளம்பு, உனக்கு ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆக போகுது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் சொன்னேன்னா உன்னை நான் வந்துட்டு விட போகிறேன், நான் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு, இப்படி ஒரு டேஞ்சரில் இருக்கிறேன்னு எனக்கு கால் பண்ணணும் கூட உனக்கு தோணாதா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின், நான் கால் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ, நீ தானே ஃபஸ்ட் என்னை லவ் பண்ண, நீ தான் எனக்கு கிஸ் கொடுத்த, இப்போ எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நான் எப்படி அதை நம்ப முடியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஒரு வேளை நீங்கள் எனக்காக பணம் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்கன்னு இந்த மாதிரி பண்ணுறியா, உன் பணம் எல்லாத்தையுமே நான் திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தா ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நாளைக்கு மார்னிங் நீ வீட்டுக்கு வா, எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின்மே வீட்டுக்கு வந்துடுறா. அவள் கிச்சனில் இருக்கும்போது இவங்க 3 பேரும் அங்கே டைனிங் ஹாலில் இருக்காங்க. அவங்க பேசுறது வந்துட்டு ஹீரோயினுக்கு கேட்கல அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க. பட் அவளுக்கு நல்லாவே கேட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போல்லாம் அவள் நடவடிக்கையே சரியில்லை, அவள் கையில் ஒரு காஸ்ட்லியான பேக் இருக்குது, ஸோ அவள் ஏதோ ஒரு பெரிய ஒரு பணக்காரன் கூட அஃபேரில் இருக்கான்னு நினைக்கிறேன், அது மேரிட் மேனாக இருந்தால் ரொம்ப மோசம், இப்போ நம்ம நினைக்கிற ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு தெரியும் அவன் யூஸ் பண்ணுற பேக் திங்ஸ் எல்லாமே ஹீரோ வாங்கி கொடுத்ததான் அப்படின்னு. பட் அவனால் எதுவுமே சொல்ல முடியல. அவன் சொல்கிறான், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவள் அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, அவளுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் இப்போ என் பணத்தெல்லாம் நான் திரும்ப எடுக்க முடியும், அவளுக்கு செலவு பண்ணி என்ன ப்ரோஜனம் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது இவங்க வந்துட்டு இவளை ரொம்ப உண்மையான மகமாரெலாம் ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு. அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில் வந்துட்டு அவங்கக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஜியாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், ஸோ அவன் கொஞ்சம் டிசேபிள் தான், பட் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லதுமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா, அதெல்லாம் வந்துட்டு ஜியா என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடுவா, நாளைக்கே போய் நீங்கள் ஜியாங்க மீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கும் எதுவுமே பேச முடியல. ஸோ அவள் கிச்சனில் இருக்கும் போது நம்ம ஹீரோ போய் ஹக் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் யாராச்சும் வர போகிறாங்க, போது நீ கையிட அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, ஒரு டிசேபிளான மேனை போயிட்டு நீ மேரேஜ் பண்ணுவ, பட் அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஒரு ஆக்ஷன் பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஜியாங்கை மீட் பண்ணுறா. ஸோ அவன் டிசேபிளாக இருக்கான், கொஞ்சம் நடக்க முடியாத போல் சரியா. அவன் ஹீரோயினை பேட் டச் பண்ணுறான். ஸோ ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவனை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை திரும்பவுமே அந்த ஜியாங் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே லூ வந்திருக்கான். ஸோ அவன் தான் ஹீரோயினுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறான். அந்த ஜியாங்கை அங்கேருந்து எப்படி போக வச்சிடறான். ஸோ அதனால ஹீரோயின் அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். பின்னாடியே அந்த லியா வந்துட்டு இப்போது ஆக்ஷன் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம எல்லாரும் அங்கே போகணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கேருந்து போயிடுறா. ஸோ லூவுமே கூட போயிடுறான். இங்கே எல்லாருமே ஆக்ஷன் பார்ட்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நெக்லஸ் வருது. அந்த நெக்லஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புரியுது. அதை அந்த ஜியாங் வாங்க ட்ரை பண்ணுறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அதை வாங்கிடுறான். அந்த லியா வந்துட்டு இதை அவன் வந்துட்டு அவனுக்காக வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. இங்கே அந்த லியா வந்துட்டு அந்த நெக்லஸ் எனக்காகவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போது இது உன்னோட சிஸ்டருக்காகவா, பட் உங்கள் ரிலேஷன்ஷிப் எனக்கு சிஸ்டர் மாதிரி தெரியல, நீ ஓப்பனாக என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறியான்னும் போது இது உனக்கு தேவையில்லாதது, நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நைட் போல் நம்ம லூ தான் ஹீரோயினை வந்து ட்ரா பண்ணுறான் போல். ஹீரோயின் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுறான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோட அம்மா வந்துட்டு இவங்க ஃபேமிலி வந்துட்டு அவ்வளோவா நிறைய கான்ட்ராக்ட் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு தரல அப்படின்ட்டு லூ கூட மேரேஜ் பண்ண வேணான்னு முடிச்சிருந்துருக்காங்க. பட் அவனுக்கு இப்போ ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் வந்து அவன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துடுறா. அவள் வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அந்த நெக்லஸை வச்சுட்டு அவன் சொல்கிறான் இது உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னும் போது அவன் ஃபோர்ஸ் பண்ணி போட்டு விடுறான். நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிடுறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்தே அங்கே போகிறாங்க. அவங்க அம்மா ஹீரோயின் கிட்ட உனக்கு எப்படி ஜியாங்க பிடிச்சிருந்துச்சா, நீ அவன்கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்கும்போது நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவள் ரூமுக்கு போகிறா. பின்னாடி அவங்க அம்மா வந்துட்டு நீ எங்களை தப்பாக புரிஞ்சுக்காத, ஒரு டிசேபிளுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி தரோம் அப்படின்னு நாங்கள் உனக்கு எவ்வளோ பணம் யூஸ் பண்ணியிருப்போம், உங்கள் அம்மாவுக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி நீ கொஞ்சம் யோசி, நீ ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அவளுமே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க எல்லாருமே சேர்ந்து ஜியாங்கோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே அந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை திரும்பவுமே பேட் டச் தான் பண்ணுறான். அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட அவன் பேசிட்ட மாதிரி ஊடையில் வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்க்குறாங்க நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப போகிறான். ஸோ அதனால அவன் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் வியா பண்ணணும்னு சொன்னனால அவள் மாற்றிட்டு அவள் வரும்போது அந்த ரூமில் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இங்கே எதுக்கு நீ வந்த, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏன் நான் வரக்கூடாதா, ஏன் என்னோட பாடியை பார்த்து உனக்கு ஷை ஆகுதா, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அப்படின்ட்டு அவகிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ஜியாங் வந்துடுறான். இவங்க தள்ளி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடியே வேகமாக வெளில போகிறான். ஸோ அப்போ இந்த ஜியாங் ஹீரோயின் முடிய பிடிச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒன்றும் சரியாக பண்ணல, நீ ஒரு வேர்ஜினானே எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவளை தரையில் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். நீ வந்துட்டு இப்போ என் கூட மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சுற்றுனான்னு தெரிஞ்சிச்சுன்னு வையன் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு பேசுகிறான். அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் எதுவும் இல்லை நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஜியாங்மே அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடணும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோயின் இங்கே போய் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க போல் ஹீரோவோட அம்மா. ஹீரோயின் வேகமாக ஹீரோ கிட்ட போயிட்டு நானும் உன் கூட வந்துடுறேன், எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பயமாக இருக்கு, அவன் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னும் போது அங்கே வெளியில் நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் இவளுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் கிடையாதுமா, ஸோ தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னும் போது ஜியாங்கோட ஃபேமிலியுமே வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த ஜியாங்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேருமே சரியில்லை, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வெளியில் பார்த்தா ஹீரோவோட அம்மாவே வந்துடுறாங்க போல். அவங்க ஹீரோ கிட்ட நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ண, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா, அந்த மேரேஜ் முடிச்சிருந்தா நம்ம பிஸ்னஸ்க்குமே எவ்வளோ பெரிய நல்லது தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா அவன் ரொம்ப மோசமானவன், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க நான் உனக்கு விவின்னு ஒரு புது பொண்ணு பார்த்துருக்கேன், அவங்க வீட்டில் நம்மளுக்கு நிறைய பணம் தரப்போகிறாங்க,
ஸோ நீ அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கணும், அப்போ தான் நீ சொல்கிறபடி இவளை நான் ஜியாங்க்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டேன், உனக்கு அந்த டீல் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான், பிகாஸ் ஹீரோயினை காப்பாற்றணும்ல, அதனால தான். ஸோ அவன் திரும்பவுமே எங்கள் ஹீரோயின் கிட்ட வரான். அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும் போது அப்படியே அவங்க 2 பேரும் நைட் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, ஹீரோ வேகமாகவே எந்திரிச்சிட்டு ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவன் நைட் அவங்க அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸ்மே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயுமே முழிச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவன் விவியை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறான். ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, பார்த்தா அவள் போனா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. ஹீரோனோட அப்பா இருந்திருப்பார்ல, அவரோட ஆன்டி போல இவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி இருந்திருக்காரு அவங்க அப்பா, அதை கொடுக்கலன்னா அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட பணமும் இல்லைல்ல, ஸோ அவள் வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வழியாக தான் லூ போகிறான். அவனுமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். ஸோ அவங்க அந்த ஆன்டி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோ தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். அப்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ, பட் எனக்காக எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னும் போது திரும்ப திரும்ப உங்ககிட்ட வரதுக்கு ஒரே காரணம் மட்டும்தான், உன் ஆன்சரை கேட்க தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸ் இப்போ அவன் விவியை தான் மீட் பண்ண போயிருக்கான் அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்துட்டு இவ்வளோ சும்மா தான் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட ஓகே சொல்லிட்டு நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டில் காட்டுறாங்க, ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை விவியை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொன்னா, அங்கே நம்ம ஹீரோயின் வந்து லூவோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறா. ஸோ இதை பார்க்கும்போது அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. நேற்று நைட் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ இவன் கையை பிடிச்சி நிற்கிறா, அப்போ இவனை சீட் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்டாக இவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா லூ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்காக கொடுக்குறேன், உங்கள் பொண்ணை நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு தான் அதில் விருப்பம் இல்லையே. ஸோ அவன் அதை தூக்கி போட்டுட்டு இவ்வளோண்டு பணத்தை வச்சுட்டு நீ இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறியா, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம், உன்னோட விருப்பம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அப்படியே ஒரு 2 டேஸ் லேட்டே காட்டுறாங்க, இன்றைக்கி நம்ம ஹீரோயினுக்கும் லூக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கும்போது அங்கே ஹீரோவுமே வந்து அவளை மீட் பண்ண போகிறான். ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு உண்மைக்கே உனக்கு என் மேலே லவ் கிடையாதா அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு உண்மைக்கே உனக்கு என் மேலே லவ் இருந்திருந்தா எல்லாரும் முன்னாடியும் நீ எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பா நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, பட் நீ பண்ணலை அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இன்னைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு கையை பிடிக்க போகிறான். பட் அங்கே லூ கையை பிடிச்சிட்டு என்ன நீங்கள் அவங்களோட சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்க்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, சரி நாங்கள் இப்போ அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோயினை வந்துட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவளை பிடிச்சி கிஸ் பண்ணும்போது அவள் தள்ளிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு நீ மட்டும்தான் சொந்தம், நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஸோ இப்போ நான் ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளில போகிறான். பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் ஆகுது. பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா போல். இந்த பக்கம் காட்டுறாங்க, லூவோட அம்மா வந்துட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, அவனுக்கு அப்பாலாம் இல்லை போல். அவன்கிட்ட கேட்குறாங்க நீ திரும்பவுமே அந்த ஜியாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னும் போது அவன் ஆமாம் எனக்கு அவள் தேவை அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ கிட்ட அவனோட அம்மா அப்பா கத்திட்டு இருக்காங்க, நீ எப்படி வந்துட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் அவனோட சிஸ்டர் தான் தெரியும், எங்கள் மானமே போச்சு அப்படின்னு பேசும்போது அங்கே விவி வந்துட்டு நீ நான் மேரேஜ் பண்ணிக்கோ, நீ தான் வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்னு அவள் வேறு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை கழுத்தை பிடிச்சி நினச்சிட்டு ஒழுங்கு அங்கேருந்து போயிடு, இல்லை உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ப்ரைவேட்டாக மீட் பண்ணுறான். அவன்கிட்ட நான் உன்னை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன், நம்ம மேரேஜ்க்கு மட்டும் ரெடி ஆடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பற்றி சொல்ல போகிறா. பட் அவனுக்கு கால் வந்துடுது. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அந்த மீட்டிங் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ வீட்டில் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவளோட வயிறு பிடிச்சிட்டு பேபி கண்டிப்பாக அப்பா வந்தோடனே உன்னை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஹாப்பியாக
ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஷென்னோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க உன்னை நான் எப்படி வளர்த்த ஒரு பொண்ணு மாதிரி பார்த்தேன், பட் நீ என்னோட ஃபேமிலியோட மானத்தவே வாங்கிட்ட, உனக்கு தேவையான பணம் எல்லாமே இந்த கார்டில் இருக்குது, நீ இந்த அப்ராட்க்கு போயிரு, இந்த ஃபேமிலியிலேருந்து எங்களை அசிங்கப்பட்டாதா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவளுமே சரின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிக்கிறா. நம்ம ஹீரோ திரும்ப வந்து பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஹீரோயின் இல்லை. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கும்போது அவள் இந்த ஊரை விட்டுட்டே போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல. அவன் வேகமாக லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க வழியிலேயே அவளை அந்த லூ கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு, நீ எப்படி என்ன இப்படி பண்ணலாம், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ எனக்கு தேவைதான், ஸோ நீ இப்போ ஃபர்ஸ்ட் டின்னர் சாப்பிடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறது பயமா இருக்கு. அப்போ லூ சொல்றான், இத்தனை வருஷமா இந்த ஃபேமிலியை வளர்த்தாங்கன்னு மட்டும்தான் தெரியும், பட் உங்கள் அப்பா இறந்ததுக்கே இந்த ஃபேமிலி தான் காரணம்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா. அப்போ லூ சொல்கிறான், உன்னோட அப்பா வந்து பேங்க்ரூட் ஆகும் போது இந்த ஷென்னோட அப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாரு, பட் இவர் தான் ஹெல்ப் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது, பட் உங்கள் அப்பாவும் கூட இல்லைல்ல, ஸோ அதுக்காக தான் அவங்க உன்னை எடுத்து வளர்த்துருக்காங்க. அதை கூட புரியாமல் நீ இருக்க. நீ அந்த வீட்டுக்கு திரும்ப போயிட்டு ஷென்னோட அப்பாவோட லாக்கரில் போய் செக் பண்ண, உனக்கே ஒரு ரெக்கார்டர் கிடைக்கும், அதில் இருக்க எல்லாமே உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ ஹீரோயின், இப்போ நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படல, நான் வந்துட்டு ஷென் கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அங்கே எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவங்க அம்மா வந்துட்டு உன்னை போக தானே சொன்னா, எதுக்கு நீ திரும்ப வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் அவன் வயிற்றுல கை வச்சுட்டு, ஷென்னோட குழந்தை என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு, அப்படி எப்படி நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின், எப்போவுமே நீ என் கூட தானே இருப்ப அப்படின்னு கேட்கும்போது அவனுமே ஆமாம் நான் உன் கூட தான் இருப்பேன், இப்போ நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பார்த்தா அவகிட்ட ஒரு சீக்ரெட்டான பர்சனல் ஃபோன் இருக்குது, அதை அந்த லூ தான் கொடுத்துருக்கான். ஸோ வந்துட்டு அந்த லூக்கு கால் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே போய் அந்த லாக்கர் ஓப்பன் பண்ண சொல்கிறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட அப்பா ரூமுக்கு போயிட்டு அந்த லாக்கர் ஓப்பன் ட்ரை பண்ணும் போது அங்கே ஹீரோ வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்னோட அப்பா கிட்ட, என்னோட அப்பா இறந்து போகும்போது அவர் உங்களுக்கு கால் பண்ணாரா, நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னும் போது ஆக்சுவலி இதை மறைச்சிருப்பாங்க போல், ஏன்னா இவர் தான் அதுக்கு காரணன்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு, அவர் இதுக்கு மேலே மறைக்க முடியாது அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இதுக்குள்ளே ஏதோ ஒரு ரெக்கார்டர் மாதிரி இருக்குது, அதை நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு கண்டிப்பாக இதை நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ரெக்கார்டர் எடுத்துகிட்டு லூ கிட்ட தான் போகிறா. பார்த்தா அந்த ரெக்கார்டருக்குள்ளே வேறு ஏதோ இருக்குது. இதில் வந்துட்டு ஷென்னோட அப்பாவோட தப்பு எதுவும் கிடையாது, அவர் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னனால அவர் தான் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு ஷென்னோட அப்பா என்ன பண்ணுவார். ஆனால் இங்கே வேற ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த லூ வந்துட்டு ஹீரோவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பையன் போல. ஸோ இவங்களால தான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்துருந்துருக்காங்க. பட் ஷென் அப்படி கிடையாது, அவன் ரொம்ப சொகுசாக தானே வளர்ந்துருக்கான். அப்போலேருந்தே இவங்க ஃபேமிலியை வந்துட்டு எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு நினப்பில் தான் இருந்திருக்கான். ஸோ இப்போது இந்த ரெக்கார்டரில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்க செகண்ட் ஒய்ஃப் கூட பேசின எல்லாமே இருக்குது. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா அவன் சொல்கிறான், பக்கத்து ரூம்லேருந்து சவுண்ட் வருது, நீ என்னன்னு போய் பாரு அப்படின்னு. பார்த்தா அங்கே ஹீரோவோட அம்மாவை தான் அவன் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கான். ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும் போது அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பிடிச்சி கட்டி போட்டுறான். அங்கே ஹீரோவுமே ஹீரோவோட அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறான். ஸோ அப்போது லூ வந்துட்டு என்னை யாருன்னு உனக்கு இன்னும் கூடயுமா தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா எப்போவுமே எந்த ஒரு பார்ட்டிக்குமே வந்ததே கிடையாது, என்கேஜ்மெண்ட் அப்பயும் வரல போல். ஸோ அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு புரியுது தன்னோட செகண்ட் ஒய்ஃபோட பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா இந்த மாதிரி இவங்க செகண்ட் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு வந்திருந்திருக்காரு. ஸோ அப்போ லூ வந்துட்டு நீங்கள் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்கள் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளரணும், இன்னுமே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா, சரி ஓகே ஷென் இப்போ உனக்கு தான் டாஸ்க், உனக்கு உங்கள் அம்மா வேணுமா இல்லை உன் ஒய்ஃப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அந்த லூ வந்துட்டு அவங்க அப்பாவை ஷூட் பண்ணிடுறான். அவன் சொல்கிறான், இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது,
நான் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் வந்துட்டு லூவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவை கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பேபி வரப்போகுது, ஸோ ஒரு பெஸ்ட்டான அப்பாவா நீ இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது அவன் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.